9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 439. இந்த 376 இருக்குது பாருங்கள். இந்த 376 இந்த 376க்கு 7 இந்த பி போர்டில் இருக்கிற 7 அப்படியே சி போர்டில் வச்சுட்டு இந்த ஏசி 36ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 81 வரும். அது கரெக்டாக அப்படியே வந்து 817 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மெத்தட் இதுக்கு முன்னாடி இன்னொரு முறை வந்திருக்கு பாருங்கள். 137 இங்கே 376. இதில் எந்த நம்பர் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். 137லேருந்து 376க்கு என்ன நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு அப்படின்னா 6ன்ற நம்பருக்கு 1ன்ற நம்பரு ஆப்போசிட் ஆகிருக்கு. 137 இங்கே 376. இது ரெண்டுமே ஒரே நம்பர் தான். ஸோ அதிலிருந்து அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 8ன்ற நம்பர் வருது. இந்த 3ன்ற நம்பருக்கு 8ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகுது. அதாவது இங்கே தான் இந்த 137லேருந்து பார்க்கணும் நாம். இந்த 137லேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 376, 137லேருந்து மறுபடியும் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 817. ஸோ இந்த கேமை கரெக்டாக பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த வின்னிங் எடுத்துருக்க முடியும். எப்படின்னா இதில் நல்லா பாருங்கள். அந்த 137 கீழே பாருங்கள் 484. 484ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 993 வரும். இங்கே பாருங்கள் 998. அதிலிருந்து 2 நம்பர் ஆப்போசிட்டு. அந்த 44ன்ற நம்பரு 2 நம்பர் ஆப்போசிட்டு. அடுத்து பாருங்கள் இந்த 998லேருந்து எல்லா நம்பருமே ஆப்போசிட்டு. இல்லை 2 நம்பர் ஆப்போசிட்டு. 9ன்ற ஒரு நம்பர் அப்படியே இருக்குது. 98க்கு 43 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. 998 ஃபாலோ நம்பரில் வச்சுருந்தோம் நாம். அது பாருங்கள் 998 ஃபாலோ நம்பர் தான் இப்போ 439ன்னு வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே 998ன்ற நம்பர் வரும். ஓகேங்களா? அந்த ஃபாலோ நம்பர் வீடியோ பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த 998மே வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இதையுமே பார்த்து வச்சுங்க. இந்த 123 இந்த 123ன்ற நம்பரு அந்த 137 123 அதிலிருந்து 376 இங்கே இதிலிருந்து இந்த 817. ஸோ 4 முறை இந்த ஒரே பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தேன் 3 முறை வந்துடுச்சு வராது. சரி ஒருவேளை 998 வந்தாலும் வரலாம். சரி நம்ம ஃபாலோ நம்பரில் வச்சுருக்குமேன்னு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நிறையா மெத்தடு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய பேர் சொன்னதுனால தான் ஏதாவது ஒரு மெத்தட் 2 மெத்தடோடு நிறுத்திடுறேன். இதை நேற்று பார்த்துருந்தோம் கரெக்டாக 3 முறை இது வந்தது. இந்த லாஸ்ட் டைம் இந்த 998 கீழே 376 வரும்போது இதை நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஆனால் இது 3ஆவது டைம் வந்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை இந்த மெத்தடில். இங்கே பார்த்தீங்கன்னா 376 அது கீழே வந்து மேலே 412 இருக்குது, கீழே 597. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே 501 இருக்குது, கீழே 089. எதுவுமே வந்து இது 3ஆவது பேட்டர்னில் எதுவுமே மேட்ச் ஆகலை. 3ஆவது நாள் வந்து எதுவுமே செட் ஆகலை. இந்த 3 தடவையுமே எதுவுமே செட் ஆகலை. அதுபடி பார்த்தோன்னா இப்போது 4ஆவது முறை அதே மெத்தட் வந்திருக்கே தவிர அடுத்து என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம இதில் கரெக்டாக கணிக்க முடியல. ஏன்னா எல்லாமே வேறாவாக இருக்குது. அப்படி நீங்கள் இது பார்க்கணும் அப்படின்னா இது வரிசையாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த 123ன்ற நம்பரில் வந்த நம்பர் என்ன அப்படின்னா 817. 23ன்ற நம்பர் ஆப்போசிட்டு 1 அப்படியே நின்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48 4 அப்படியே நின்று இருக்குது. இந்த 48 39 அப்படின்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 510ல் 5 அப்படியே நின்றுச்சு அப்படின்னா இந்த 01 ஒரு வேளை 56 மாறலாம். ஏன்னா இந்த 23 ஃபுல் ஆப்போசிட் 87 ஆயிடுச்சு. இந்த 48 ஃபுல் ஆப்போசிட் என்ன ஆச்சு 39 ஆச்சு. ஏன்னா ஒன்று இந்த 23 வந்து திரும்பி வந்து 87ன்னு ஏசியில் அடிச்சுது. இந்த 48 பிசியில் அப்படியே 39 அப்படின்னு திரும்பி வந்திருக்கு. ஏன்னா ஃபுல் ஆப்போசிட் வந்து 93 திரும்பி இருக்குது. 2 முறை திரும்பி தான் இருக்குது. இப்போ இந்த 01ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்க அப்படின்னா 56. இந்த 5 வச்சு ஒருவேளை 556 பாக்ஸ் வந்து அடித்து பாருங்கள். புரியுதா? பார்த்துங்க.
556ன்ற நம்பரு ஒரு வேளை பாக்ஸ் அடித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 556ன்ற நம்பரு தான். ஏன்னா 2 இடத்துல மட்டும் இந்த மேட்ச்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இந்த 556ன்ற நம்பர் தான் 600. இந்த 2 இடம் தான் மேட்ச் ஆகுது. அடுத்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா இந்த 617 இந்த நம்பர் இங்கே இல்லையா, இங்கே 376க்கு மேலே 412 இருக்குது. இந்த இடத்துல 411 இருக்குது. 439 டைரக்ட் ரிசல்ட்டுக்கு கீழே 411 இருக்குது. இந்த 376க்கு 817, 998க்கு 439. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 412 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த இடத்துல 617க்கு 817, இந்த 439க்கு அப்படியே வந்து 3 நம்பரும் அப்படியே இருக்குது. அது கீழே ஒரு 412ன்னு இருக்குது. ஒருவேளை இந்த 4114 ஆல் போர்டு வரலாமான்னு பார்த்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த 600 அப்படின்ற ஒரு நம்பரு இதிலிருந்து 501, எப்படி 501 அப்படின்னா, இதில் ஒரு நம்பர் மட்டும் அப்படியே டைரெக்டாக இங்கே 0ன்ற நம்பர் நிறுத்திட்டிங்க அப்படின்னா, இந்த AC 60 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 15ன்னு தான் வரும். அது வந்து இங்கே 51 அப்படின்னு திரும்பியிருக்கு. அப்படி பார்க்கையில் என்ன தோணுது அப்படின்னா, என்ன கெஸ்ஸிங் வருது தோணுது அப்படின்னா, இந்த 501ன்ற நம்பர்லேருந்து இந்த 600ன்ற நம்பர்லேருந்து இங்கே ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வரணும் அப்படின்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த 556ன்ற நம்பரை பாக்ஸ் அடிக்கலாம். இல்லை எப்படி பார்த்தாலும் ஆனால் 510 ஏற்கனவே இங்கே வந்திருக்கு. ஒருவேளை இந்த 510ன்ற நம்பரையே திரும்ப வந்து அடிக்குமா என்ன தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் வரும். இல்லைன்னா 055001100660 00 அந்த மாதிரி ஆல் போர்டு போடலாம். அப்படி போட்டாலுமே வந்து அதிகபட்சம் ஒரு 12 நம்பர் கிட்ட வந்துடும். பாருங்கள், இந்த மேக்ஸிமம் இந்த 600 இதிலிருந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த 600 இந்த 501 அது 556 அப்படின்ற நம்பரில் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 137லேருந்து 123 அப்படி பாருங்கள், 137லேருந்து 123 வந்ததா, 123லேருந்து எல்லாமே ஆப்போசிட். இது 817ன்ற நம்பரு மொத்தமே ஆப்போசிட்டு. 1 2 3ன்றது இல்லை 2 நம்பர் தான் ஆப்போசிட். ஓகே, 2 நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 48க்குமே 2 நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 501க்கு 2 நம்பர் ஆப்போசிட் வச்சா 556 அப்படின்ற நம்பரு வைக்கலாம். இங்கே படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றையே ரொம்ப முறை அதிக நேரம் பேசுகிறேன் அப்படின்னு இல்லை, வேறு வழி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் அப்படின்றது தான். இதில் இன்னொன்றும் இருக்குது, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த 37ன்ற நம்பருக்கு 87. ஓகேங்களா, 37க்கு 87. அப்போ இந்த 48க்கு என்னாச்சு, ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. 37ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 8ன்ற நம்பர் பி போர்டு. இந்த நம்பர் தான் பக்காவாக வந்து ஆப்போசிட் ஆகுது. 3க்கு 8, 8க்கு 3. அப்போ 0க்கு 5ன்னே வச்சுருவோம். ஓகேவா, இந்த 7ன்ற நம்பர் 740 அப்படியே வருதுன்னு வச்சுருவோம். அப்போ 740 வருதுன்னா இந்த நம்பர் ஒரே ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சு இதில் பி போர்டு ஆப்போசிட்டு 5ன்ற ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. இந்த 7ன்ற நம்பர் கேமில் அப்படியே இருக்குது, 4ன்ற நம்பருக்கு 9 இருக்குது, 0ன்ற நம்பருக்கு 5ன்ற நம்பரே வரலாம், இல்லை அப்படியே வரலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு 506 பாக்ஸு இல்லை 556 வரலாம். ஓகேங்களா, பார்த்துங்க. இதில் இன்னொன்று எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்துடலாம். இதில் பாருங்கள், 82ன்ற கேமில் 87 வந்தது. இல்லை இந்த 81ன்ற நம்பர் கேமில் இருந்தது. 817க்கு இந்த 821. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 432ல் 2ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பர் வச்சு 439. அடுத்து 564ன்ற நம்பர் இருக்குது. இந்த 564ல் நம்ம எடுக்கிற நம்பரு இந்த 56ன்ற நம்பர் மட்டும், அதாவது இந்த ஏபியில் இருக்கிற நம்பர் மட்டும் கேமில் வந்துருக்கு. ஸோ அப்போ 56 65 ஆல் போர்டு கேமில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா,
ஸோ இந்த மெத்தட் அப்படி தான் நமக்கு காமிக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா 556 பாக்ஸ் சொன்னோம். 506 பாக்ஸ் சொன்னோம். அதை ஏபிபிசி அப்படி அதாவது ஆல் போர்டில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா பிரித்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 556 பாக்ஸ் மட்டும் ஒன்று போட்டு பாருங்கள். ஓகேங்களா? 4114மே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே 412 இருக்குது, இங்கே ஒரு 411 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 145 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இது எல்லாமே பக்கத்தில் மேட்ச் ஆகிறதுனால ஒரு வேளை அந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி அதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 12ன்ற நம்பரு 17ன்ற நம்பர் வந்திருக்கு. பிசியில் 12க்கு 17 வந்திருக்கு. ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த 39 டைரெக்டாக வந்துடுச்சு. இது சில டைம் அப்படியே வருது. நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாம் எப்போவுமே பார்ப்போம். இப்போ இந்த 30ன்ற நம்பர் இருக்குது. இந்த 30ன்ற நம்பருக்கு ஒருவேளை ஆல்ரெடி ஏற்கனவே மேலே 345 இந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. 345 ஒருவேளை அப்படி வந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை வரல அப்படின்னா இங்கே பாருங்கள் 930 ஆப்போசிட்டு தான் 345. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 117 தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 817 அப்படின்ற நம்பர் இருக்குது. 2 நம்பர் வந்து ஏ போர்டில் ப்ளஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே ஏ போர்டில் 2 நம்பர் ப்ளஸ் ஆகி தான் 4ன்னு வந்துருக்குது. 439 டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஏ போர்டில் 2 ப்ளஸ் ஆச்சுன்னா 10 11 1ன்னு வரணும். ஏ போர்டில் 1ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் 6ன்னு வரும். ஏன்னா இது ரெண்டுமே டைரெக்டாக 6க்கு 2 வந்துருச்சு. ஸோ 6ல் 2 கூட்டி 8ன்னு வந்துருச்சு. 2ல் 2 கூட்டி 4ன்னு வந்துருச்சு. அப்போ கேப்பில் இருக்கிற 9க்கு 2 கூட்டினா 1ன்னு தான் வரணும். அது ஒருவேளை 6ன்னு வச்சா இந்த இடம் பாருங்கள் 0ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டு தான் வரணும். இங்கே 2ன்ற நம்பருக்கு 7ன்னு வந்துருச்சு. 9ன்ற நம்பருக்கு 9 வந்துருச்சு. ஒருவேளை இந்த 0ன்ற நம்பருக்கு 5 அது ஆல்ரெடி மேலே வந்துருச்சு. இந்த நம்பர் வந்துருச்சு. ஒருவேளை வரல அப்படின்னா அந்த 60ன்ற நம்பரு ஏசி மேட்ச் ஆகலாம். அப்படி 60ன்னு வந்துச்சுன்னா ஒருவேளை 650 வரலாம். ஸோ அதுக்காக ஒரு மேட்சிங் தான். ஸோ நம்ம எடுக்கிற இது வந்து இந்த இடத்துலேருந்து தான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து தான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கோம். ஒருவேளை அதுக்கு மேட்ச் ஆகுமான்னு தான் இந்த இடத்தையும் பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே அது வந்து கரெக்டாக இந்த 930ன்ற நம்பருக்கு 345 வந்துடுச்சு. கீழே ஏ போர்டில் 2 ப்ளஸ் பண்ணி வந்துடுச்சு. இங்கேயுமே ஏ போர்டில் 2 ப்ளஸ் பண்ணி கரெக்டாக 3 நாள் ரிசல்ட்டு கரெக்டாக 3 நாள் முடிஞ்சுது. ஒருவேளை இந்த அப்படி யோசிக்கிறேன். ஒருவேளை அதுலேயுமே 2 ப்ளஸ் பண்ணி டைரெக்டாக வச்சாலுமே 130ன்னு அடிச்சிடலாம். சொல்கிறதுக்கு இல்லை. 39 கீழே 30 அடிச்சிடலாம். இந்த 39 போன மாதம்லாம் ஃபாலோ பண்ணுது நம்ம சில பேர். ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தில் சி போர்டில் வந்த நம்பர் எல்லாமே 9 வச்சு வந்த நம்பரு இங்கே வந்தது. 29க்கு 29, அந்த 69க்கு 69, இந்த 39ன்ற ஒரு நம்பர் மட்டும் தான் வராமல் இருந்தது. அதுவும் பாருங்கள் கரெக்டாக வந்து 9ன்னு வரும்போது அந்த நம்பருங்களே தான் வந்ததே தவிர வேறு நம்பர் வரல பாருங்கள். கரெக்டாக 29க்கு 39 கரெக்டாக வந்து போச்சு. ஸோ இன்னும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் பக்கம் அவ்வளோ போகிறதில்ல, நமக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி லீவுன்றதுனால இந்த டைமில் வீடியோ போடுறேன். சரி, இப்போ என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா அதை சொல்லிடுறேன். இந்த 81க்கு ஏபி 81 ரொம்ப சிம்பிள் தான். 81 இதில் வந்து சி போர்டில் 2 மைனஸ் பண்ணுறேங்க, 7ன்னு வரும். எப்பவுமே ரெகுலர் பேட்டர்ன் தான். புதுசாக வேறு ஏதாவது நம்ம சொல்லணும்னா நம்ம அந்த சேனல் பார்த்தீங்களா, இல்லை இந்த இடத்துல கெஸ்ஸிங் பார்த்தீங்களா அது சொல்கிறீங்கன்றாங்க. அதனால் நம்ம ரெகுலராக ஒரு பேட்டர்னை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லணுன்னா இன்னும் எத்தனையோ பேட்டர்ன் சொல்லுவேன். ஆனால் அது வந்து சில தற்கூறிங்க அதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்குதுங்க, சிலது ஸ்ட்ரைக் அடிக்குதுங்க. அது என்ன பண்ணுறது? அதனால் நம்ம சொல்கிற ஒரு பேட்டர்னை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள் 869ல் 817 சி போர்டில் ஒரு நம்பரு மைனஸ் பண்ணிடணும்.
486ல் சி போர்டில் 2 நம்பர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 6க்கு 4ன்னு வரும். அது ஆப்போசிட் வச்சிடணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும், ஏ போர்டில் 4 8 கேப் நம்பர் 5, ஏ போர்டு 5 வரணும். ஓகேங்களா, ஏ போர்டு 5 வச்சுக்கோங்க. 63க்கு என்ன வரணும் அப்படின்னா 8ன்ற நம்பருக்கு இங்கே வந்து இந்த 6ன்ற நம்பருக்கு 1 இங்கே. ஓகேங்களா, கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 8ன்ற நம்பருக்கு 3, அப்போ இந்த 6ன்ற நம்பருக்கு 1, அப்போ ஏபி 51. ஓகேங்களா, ஏபி 51 புரியுதா பார்த்துக்குங்க. பி போர்டில் இருக்கிற நம்பர் எல்லாம் இங்கே பி போர்டில் ஆப்போசிட் வச்சுருங்க. 1 3 மறுபடியும் 1 எப்படின்னா 8 6 6, அந்த 8 6 6 1 3 1 அப்படின்னு பி போர்டில் மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 4 8 5ன்ற நம்பரை அப்படியே வந்து 8 4 கேப் நம்பர் 5 வந்து ஏ போர்டில் 5 வச்சிடுறோம். இப்போ சி போர்டுக்கு வந்துடுவோம். சி போர்டில் 2 நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 9ன்ற நம்பருக்கு 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 7 டைரெக்டாக வச்சாச்சு. 6ன்ற நம்பரில் 2 மைனஸ் பண்ணால் 4, அதுக்கு ஆப்போசிட் வச்சாச்சு. புரியுதா பாருங்கள். இப்போ 3ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் என்ன வரணும், 1ன்னு வரணும். அந்த 1ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வச்சு 6, அப்போ 516 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. ஆனால் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், நல்லா பாருங்கள், 600ன்ற நம்பர் பார்த்தோம். 600 நம்பரில் என்ன எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் நம்பரு, ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு கேமில் வரும் அப்படின்னு எடுத்தோம். இங்கே என்ன கிடைக்குது நமக்கு, 516 கிடைக்குது. 516 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே 56 65 ஆல் போர்டு கிடைக்குது. ஓகேங்களா, அதனால் 56 65 ஆல் போர்டு வைங்க. மேக்ஸிமம் ஏபியில் 56 51 56 ஏபி வைங்க. ஓகேங்களா, ஏசிலுமே வந்து 51 56 ஏசி வைங்க. பிசியில் சப்போர்ட்டுக்கு வைங்க. மேக்ஸிமம் வந்து இதுக்குள்ளே தான் கேமு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை சொல்கிறது தான் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, பார்த்துங்க அப்படின்னு. இந்த 556ன்ற நம்பர் பாக்ஸ் அடிங்க. ஆல் போர்டில் 56 65 15 51 பாருங்கள். அதே மாதிரி இந்த 511ன்ற நம்பரை ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 556 மட்டும் பாக்ஸ் அடிங்க. ஓகேங்களா, இது 511 ஸ்ட்ரைட்டாக வைங்க. சரி, டவுட் இருந்துச்சுன்னா அதையும் பாக்ஸ் அடிச்சிருங்க. மொத்தமாக சேர்த்தால 6 நம்பர் தான் வரும். ஓகேங்களா, சரி. இந்த 998 வரும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 998 நம்பர் தான் 439. இருந்தாலுமே அந்த நம்பர் வரும். ஓகேங்களா, சரி பார்த்துங்க. 99 இந்த மாதமும் வரும் கேமில். ஏன்னா எல்லா மாதமும் 99 வருது. இந்த மாதமும் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள்.